students. 10th Max Chapter 3 Algebra example 3.14 இந்த வீடியோல பார்க்கலாம். Find the excluded values of the following expressions. Okay. Excluded values அப்படின்னு பார்த்தோன்னே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா denominator இருக்குல்ல அந்த இதுக்கு equal to 0 அப்படின்னு போடணும். போட்டுட்டு அப்போ என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் நம்மளோட excluded values. Okay. So solution first subdivision என்ன கொடுத்துருக்காங்க x plus 10 8x. So the expression x plus 10 by 8x is undefined. எப்போ அது வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண முடியும்னா undefined when the 8x is equal to 0 இருக்கும் போது சரியா. இப்போ 8x is equal to 0 அப்படின்னா x is equal to 0 by 8 which is equal to 0. x ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 0. Therefore the excluded value is 0. For this expression excluded value வந்து 0 தான் சரியா. So therefore the excluded value is x is equal to 0 சரிங்களா. அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க 7p plus 2 divided by 8p square plus 13p plus 5 சரியா. இப்போ என்ன அதே தான் நியூமரேட்டர் நம்ம எதுவுமே செய்ய தேவையில்ல டினாமினேட்டர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடணும். ஸோ தேர்ஃபோர் சொல்யூஷன் அந்த வேர்டிங்ஸ்லாம் எழுதிக்கோங்க. அந்த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இஸ் அன்டிஃபைன்டு வென் இந்த டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும் போது அப்படின்றத இந்த வேர்டிங்ஸ்லாம் எழுதிக்கோங்க. ஸோ நான் டைரெக்டாக அப்படி எழுதுறேன் 8p ஸ்கொயர் ப்ளஸ் 13p ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சம் ப்ராடக்ட் பண்ண முடியும் சரிங்களா. 8 5s ஆர் என்னது 40. ஸோ 40 நம்மளுக்கு வரணும். ஆனால் அடிஷன் பண்ணால் நம்மளுக்கு 13 அப்படின்னு வரணும் சரிங்களா. 8 5s ஆர் 40 தானே, ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 13 வந்துடும். ஸோ நான் வந்து 8 5 அப்படின்றதே நான் எழுதிக்கிறேன். ரெண்டுமே பாசிட்டிவ் தான். இப்போ இங்கே பார்த்தோம்னா பிக்கு முன்னாடி 8 அப்படின்ற டேர்ம் இருக்கு, பி ஸ்கொயருக்கு முன்னாடி 8ன்ற டேர்ம் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கும் டிவைடட் பை 8 அப்படின்னு நம்ம போடணும் சரிங்களா. இந்த 8 8 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 1 இருக்கும், இங்கே 5/8 அப்படியே தான் இருக்கு. இந்த 5/8 நான் எப்படி எழுதணும் அப்படின்ற சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன டேர்ம் பி மைனஸ் 1. இங்கே பின்ற வேரியபிள் இருக்கனால இது சம் ப்ராடக்ட் பண்ணும்போது என்னது பி பிளஸ் 1 இன்டூ அந்த 8 டினாமினேட்டர்ல இருக்குல்ல இந்த 8 வந்து பிக்கு பக்கத்துல ஆட் பண்ணிக்கணும். 8p பிளஸ் இந்த 5 இஸ் ஈக்குவல் டு 0 சரியா. இப்போ இது ரெண்டையும் 0க்கு ஈக்குவேட் பண்ண போறோம். இப்போ p பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி 8p பிளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ p இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் -1 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. இங்கே 8p இஸ் ஈக்குவல் டு -5. அப்போ p is equal to -5/8 சரியா. So therefore the excluded values are என்னது -1 -5/8 இது ரெண்டு தான் வந்து நம்மளோட excluded value for the second sum சரிங்களா. Therefore the excluded values are -1 and -5/8 சரிங்களா. அடுத்து third subdivision x by x square plus 1 அப்படின்னு இருக்கு. நம்ம என்னென்ன எழுதுவோம் the expression x by x square plus 1 is undefined when x square plus 1 is equal to 0 அப்படின்றத வேர்டிங் எழுதிக்கோங்க. சொல்யூஷன் இந்த வேர்டிங் இருக்கு இல்லையா எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பிரஷன் எழுதிட்டு is undefined when அந்த denominator is equal to 0 அப்படின்னு போடணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 is equal to 0 அப்படின்னு நான் எழுதுறேன். இப்போ எப்படி வரும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √(-1) அப்படின்னு வரும் சரிங்களா. இதுக்கு மேலே நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது. ரூட்டுக்கு உள்ள வந்து நம்மளுக்கு மைனஸ் வேல்யூ இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ இதோட என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட முடிச்சுட்டு there is no real அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ரியல் எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆன்சரை வந்து முடிச்சிடலாம். ஸோ therefore there can be
no real excluded values for this expression. சரிங்களா? இதோட இந்த sum முடிஞ்சு. Thank you.